நம்மளும் எத்தனையோ முட்டுக் குடுக்குறவங்கள பார்த்துருக்கோம். ஆனா, விஜய் ரசிகர்கள் போல முட்டுக் குடுக்குறவங்கள இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. சமீபத்தில முதல்வர் விஜய் அவர்கள் லேட்டா வந்தது தான் ஒரு முக்கிய காரணம் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்படின்னு பேசியிருந்தார் இல்லையா? அந்த விஷயத்துக்கு இவங்க எந்த மாதிரி முட்டுக் குடுக்குறாங்க தெரியுமா? அதாவது அந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பா ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு தகவல் வெளியாயிருந்தது. அதாவது நாமக்கல்ல 8:45க்கும் கரூர்ல 12 மணிக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த டைம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு அப்படின்னு அவங்க ஒரு 10 பேரை போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தான் அந்த டைம் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி விஜய் அந்த டைமில் பேசுவார்னு சொல்லலையே. அவங்க அந்த டைமில் அங்கே உள்ள வேலைகள்லாம் பார்க்குறதுக்காக அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு 20 நாள் கழித்து இப்போ ஒரு புதிய உருட்டை இந்த மாதிரி உருட்டிகிட்ருக்காங்க. இந்த லெட்டரின் படி விஜய் அங்கே 8:45க்கு நாமக்கல்ல வராருன்னு எங்கேயுமே போடல. அதே மாதிரி கரூருக்கு 12 மணிக்கு வராருன்னு எங்கேயுமே போடல. ஆர்கனைசர்ஸ் நீங்க 12 மணிக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு தானே இது? ஆமா. அதாவது இவங்க ஆரம்பத்திலேயே அந்த போஸ்ட் போடும்போதே என்ன போடுறாங்க அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை, அதாவது 27/9/2025 நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. இதை சொல்லிட்டு தான் அவங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு பேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதே விஜய் அவர்கள் வர்றது தான். அதை தான் அவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ என்னடானா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தான் அந்த டைமும். சரி, அந்த 10 பேர் இருக்காங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். அந்த 10 பேருக்கும் கால் பண்ணி பேச முடியாதா? அல்லது உங்களுக்குன்னு தான் தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்களே, அதில் போட்டுட்டு நீங்கள் அந்த டைமுக்கு வர வேண்டியதானே? ஏன் உங்களோட கட்சி அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் அதுவும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி போடுறீங்க? இது எல்லாத்துக்குமான ஒரு செய்தியாக தானே போட்டிருக்கீங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்காக இந்த டைமை சொன்னாங்கங்கிறதே இருக்கட்டும். புஷி ஆனந்த் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தானே, அவர் இந்த பர்மிஷன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுத்தாரு? கரூரில் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு விஜய் பேசுவார் அப்படின்னு என்ன அர்த்தத்தில் உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் சொன்னார்? அவர் ப்ரெஸ் மீட்டு தானே அட்டன் பண்ணியிருந்தார். ஆனால் தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னதையும் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான முட்டு. கடைசி வரைக்கும் நாங்களும் அதுக்கு ஒரு பொறுப்பு தான் அப்படின்னு மட்டும் யாரும் சொல்கிறதா இல்லை. அவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத தான் எப்படி முட்டு கொடுத்து நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. விஜய் அவருக்கு கொடுத்த அந்த 3 to 10 அந்த டைமுக்குள்ளே தான் வந்திருக்காரு. அதில் தப்பு இல்லை. பட் அந்த டைமை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. 3 to 10 தான் அவருக்கு டைம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த டைமை கொடுத்த போலீஸ்காரங்களுக்கு தெரியும். மக்களுக்கு யார் சொல்லுவாங்க? விஜய் கட்சிக்காரங்க தானே சொல்லணும். ஆனால் புஷி ஆனந்த் என்னடான்னா 12 மணிக்கு பேசுவார்னு அவரே வாயால் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவனுங்களும் 12 மணிக்கு அப்படின்னு ட்விட்டர் ஹேண்டலில் போட்டு இப்போ என்னடான்னா அது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கான டைமும். என்னத்த சொல்ல.